Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dharas cooking demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய தக்காளி சாதம் குக்கர்ல எப்படி தாளிச்சு விடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பார்க்கறவங்க இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் நானே. ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கோர்ஸா ஜார்ல அரைச்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போடுறேன், அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துர்க்கேன். 1.5 ஸ்பூன் கிட்ட தனியா தூள் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து அரைச்சிருக்கிறேன். டிஷ்க்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், நெய் எடுத்துக்குவேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு 2-3 அன்னாசி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சு நெய் உருகிருச்சு. வடித்து வச்சுக்க பிரியாணி இலையும் அன்னாசி மொக்கும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கல்பாசி அதெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துறேன். நான் இது சேர்த்துறதுனால தான் நான் வந்து தாளிக்கும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தலை. ஏன்னா அது வந்து கடிபடும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு. இதுனா வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. அது கடிபட்டுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு டேஸ்ட்டு. அது கொஞ்சம் வணங்கினோடனே நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ ராஸ்மெல் போயிடுச்சு. ஸ்லிப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது வந்து அதில் சேர்த்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அது சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்கிறனால காலையில் எந்திரிச்சு இது நீங்கள் அந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து கொதிச்சிடும். இல்லைனா அது கட் பண்ணி போட்டு அது வதங்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இது அரைச்சி போட்டிருக்கேன். அதிலே வந்துட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் சேர்த்தலாம். பச்சை மிளகா போட்டிருக்கோம், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்லேயே நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த தக்காளியில் வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டே கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி இருக்கிறனால நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தான் ஊற்றுவேன். ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் இருக்கிறனால நான் வந்து 1.5 டம்ளர் கணக்கு பண்ணி 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் வந்து சும்மா ஜஸ்ட் இப்படி மூடலாம். அது வந்து அந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கெலாம் நான் வந்து அரிசி கழுவிட்டு வந்துடுறேன். நான் ஊரெல்லாம் வைக்க மாட்டேங்க, கழுவிட்டு வந்து அப்படியே போட்டுருவேன். ஏன்னா நான் வந்து விசில் விட மாட்டேன், சிம்மில் வச்சு தான் நான் வந்து ஆஃப் பண்ணுவேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி அரிசி குழையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஊற வைக்க மாட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம். அரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம்.
கொதிக்குது. நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்ருங்க, இல்லைன்னா போய் ஒரே இடத்துல எப்படி நின்றுக்கும் உப்பு. இப்போ ஓப்பன் லிட்டாகவே அப்படியே கொதிக்கட்டும். அரிசியும் தண்ணியும் சமமாக வர வரைக்கும் ஓப்பன் லிட்டாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஓப்பன் லிட்டாகவே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா அரிசியும் சாதமும் சமமாக வந்துச்சு. இதிலே வந்து அரிசி வந்து ஒரு 80% வெந்துடும். இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ப்ரெஷர் வரட்டும். ப்ரெஷர் வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் தானே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சாதம் உடையாமல் சாதம் எப்படி பொலன்னு இருக்குதுன்னு பாருங்கள். உடையாமல் சும்மா இப்படி மட்டும் திருப்பி விட்டு எல்லாம் ஒரு கலக்கிடலாம். எப்படி பொலன்னு விழுகுது பாருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் குழையவும் குழையாது, அடி பிடிக்கவும் பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு கொடுக்குறதுக்கோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.